டாக் ஆஃப் த டவுன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா. இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல் களத்தில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற டாபிக் ரெண்டு தான். ஒன்று, நம்ம தாவைக்க தலைவர் விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணியில் இணைப்பதற்கான நடக்கும் முயற்சிகள். இன்னொன்று, திருச்சியில் நடந்த திமுகவுடைய மாநில மாநாடு. ஸோ இந்த திருச்சியில் நடந்த திமுகவுடைய மாநில மாநாட்டிற்கும் தாவைக்க தலைவர் விஜய் அவர்களை என்டிஏல இணைப்பதற்கான நடக்கும் முயற்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. உச்சந்தலைக்கும் உள்ளங்காலுக்கும் எப்படா முடிச்சு போடுற, அது எப்படி இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதற்கான விடை உங்களுக்கு இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிக்கும்போது கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம திருச்சியில் நடந்த திமுகவுடைய மாநில மாநாட்டை, அங்கே என்னென்ன நடந்துச்சு, ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பேசியிருந்தாங்க அப்படின்றத முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஸோ அந்த என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைப்பதற்கான நடக்கும் முயற்சிகள், அதற்கு பின்னணியில் இருக்கும் காரணங்கள், இது ரெண்டுக்குமான சம்பந்தங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ திருச்சியில் நடந்த திமுகவுடைய மாநில மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாடு எதற்காக, அப்புறமா இந்த மாநாடு ஏன் திருச்சியில் நடத்துகிறோம், அதுக்கப்புறமா இதற்கு முன்னாடி அவர் ஒரு 7 இலக்குகளை நிர்ணயிச்சிருந்தாரு. அதை பற்றி பகிர்ந்திருந்தாரு. இது போக இந்த மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணா குறித்த சில குறிப்புகளையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களை சின்னதாக ஒரு கிண்டலாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறமா திமுக ஆட்சியில் நடந்த சாதனைகளை பட்டியல் போட்டு அவர் விளக்கியிருந்தார். அதுக்கப்புறமா அவருடைய பேச்சானது பெரும்பாலும் பிஜேபி அப்புறமா அதிமுக அவர்களுடைய அந்த என்டிஏ கூட்டணியை எதிர்த்து தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக திமுகவிற்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். திருச்சி மாநில மாநாடு, எதற்காக இந்த மாநாடு அப்படின்ற ஒரு விளக்கத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. கிரிக்கெட்டில் எப்படி கடைசி ஓவரில் கடைசி பந்தில் 6 அடித்து ஜெயிச்சா எப்படி இருக்குமோ, ஒரு கிராண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த வருட தேர்தலில் நம்ம ஒரு கிராண்டான ஒரு வெற்றியை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநில மாநாடு. ஸோ அதுக்கப்புறமா ஏன் இந்த மாநாட்டுக்கு திருச்சியை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னா, திருச்சி தமிழ்நாட்டுடைய ஒரு மைய பகுதி மட்டும் கிடையாது. திருச்சிக்கும் திகாவுக்கும் திமுகவுக்குமே நிறைய தொடர்புகள் இருக்குது. ஸோ அதற்கான உதாரணங்களை மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாரு. அதில் முதலாவதா திருச்சியில தான் பெரியார் அவர்கள் மாளிகை கட்டி வாழ்ந்ததாகவும், அப்புறமா உங்களுக்கு வெவ்வேறு வழக்குகளில் பெரியாரும் அண்ணாவும் ஒரே சிறையில தான் திருச்சியில தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் அப்போ திருச்சி ரயில் நிலையத்தில் தான் ஒரு முனையில் பெரியாரும் இன்னொரு முனையில் அண்ணாவும் ஹிந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரியும், திருச்சியில தான் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கலைஞர் அவர்கள் 5 ஒரு முழக்கங்களை தொண்டர்களுக்கு கொடுத்ததாகவும், இது போக முதல்ல கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற குளித்துறை தொகுதி திருச்சியில தான் அமைந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. அதனால ஸோ திருச்சிக்கும் நமக்குமான தொடர்பு அதிகம். அதுவும் இல்லாமல் திருச்சியில் நடக்கிற ஒரு 6வது மாநில மாநாடு இது. திருச்சினாலே திருப்பம் தான், திருச்சினாலே வெற்றி தான். ஸோ அதனால தான் திருச்சியை இந்த மாநில மாநாட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தந்த KN நேரு அவர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தது மட்டும் இல்லாமல், இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா 200 ஏக்கர். ஸோ அவர் சிம்பாலிக்கா 200க்கு 200 நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு இலக்கை நிர்ணயிச்சு கொடுத்துக்கிறாரு. ஸோ அதற்காக தொண்டர்கள் அவர்கள் எல்லாருமே உழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசின அவர் திமுக அரசு செய்த சாதனைகள், அப்புறமா அந்த 7 இலக்குகளை சொல்லியிருந்தாரு. கடந்த முறை திருச்சியில் நடந்த மாநில மாநாட்டில் ஒரு 7 இலக்குகளை வாக்குறுதியாக நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 7 வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்றத அவர் வாயாலேயே சொல்றத நீங்க கேளுங்க. இதே திருச்சியில இதே இடத்துல 7 இலக்குகளை உறுதிமொழிகளாக நான் அறிவித்தேன். அதில் முதல் இலக்கு வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. 2வது இலக்கு மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. 3வது இலக்கு குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். 4வது இலக்கு அனைவருக்கும் உயர்தர கல்வி, உயர்ந்த மருத்துவம். 5வது இலக்கு எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். 6வது இலக்கு உயர்தர ஊரக கட்டமைப்பு
உயர்ந்த வாழ்க்கை தரம். 7வது இலக்கு அனைவருக்கு அனைத்துமான தமிழ்நாடு. நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், இந்த 7 இலக்குகளையும் நம்முடைய 5 ஆண்டு ஆட்சியுடைய திட்டங்களால நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஸோ 7 இலக்குகளையும் அவர் வந்து நிறைவேற்றிட்டாரா இல்லையா அப்படின்றத நான் உங்ககிட்டயே வந்து வெட்டுறேன். கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே வந்து அதற்கான பதிலை வந்து சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு எட்டிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சதவீதத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 11.1% பொருளாதார வளர்ச்சி வந்து பெற்றிருக்கிறது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. திமுகவுடைய திட்டங்கள் தான் சில கட்சிகளுக்கு வாக்குறுதிகளுக்கான கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி மறைமுகமாக தாவேகா கட்சியை வந்து சீண்டியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். புதுசாக வந்த சில கட்சிகள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாக்குறுதிகளை வந்து கொடுக்குறாங்க, நம்ம போட்ட திட்டங்களை தான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய வாக்குறுதியாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க, நம்மளுடைய திட்டங்கள் எதையுமே வந்து எந்த கட்சியாலையும் எடுக்கவே முடியாது, அப்படி வந்து மாற்றினால் கண்டிப்பாக தமிழக மக்கள் வந்து அவர்களை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில திட்டங்களையும் வந்து வரிசைப்படுத்தியிருந்தார். உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம், அதுக்கப்புறமா மகளிர் உதவித்தொகை திட்டம், அப்புறமா இந்த மகளிர் இலவச பேருந்து, இதை மாதிரி ஒரு சில திட்டங்கள் எதையுமே வந்து மற்ற கட்சிகளால் வந்து அதை நிப்பாட்டவே முடியாது. ஸோ அதை நிப்பாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆட்சியில் அமரவும் முடியாது. இதை மாதிரியான திட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த திட்டங்கள் நடக்கிற வரைக்குமே வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமா பிஜேபி மற்றும் அதிமுகவை வந்து விமர்சித்து பேசியிருந்தார். எடப்பாடி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக தொண்டர்களுடைய எண்ணத்தை வந்து கொஞ்சம் கூட பார்க்காம அதிமுக கட்சியை வந்து பிஜேபி கட்சியை போயிட்டு வந்து அடமானம் வச்சுட்டாரு. பிஜேபி கட்சி அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிஜேபி அதிமுக அப்படின்ற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டை வந்து பிடிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஸோ என்றைக்குமே வந்து திமுக இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக நடக்காது. காவி கூட்டம் வெவ்வேறு முகமூடிகளை வெவ்வேறு திட்டங்கள் மூலமாகவும் தமிழ்நாட்டை மக்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கடைசியாக திராவிட மாடல் அரசு 2.0க்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களை பார்த்தும் கேட்டிருந்தாரு. ஏன் நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் திமுக வழங்கின திட்டத்தில் ஏதாவது ஒரு பயனாளிகள் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பயனாளிகள் வாக்களித்தாலே போதும், நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் இதை சொல்லியே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாக்கு கேட்கலாம். இதற்காக தான் வந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த என்டிஏல விஜய் அவர்களை வந்து இணைப்பதற்கான அந்த ஒரு முயற்சி நடக்குது இல்லையா, ஸோ அது ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கடைசி அந்த ஒரு விஷயத்துலேருந்து தான் வந்து தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இல்லையா, பிஜேபி வந்து வெவ்வேறு முகமூடியை போட்டுட்டு தமிழ்நாட்டோட ஆட்சியை வந்து பிடிப்பதற்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம வந்து ஏற்கனவே வந்து கண்கொண்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விஜய் வந்து கட்சி தொடங்கிய காலத்திலேருந்தே அவருக்கு பல நெருக்கடிகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சென்சார் சிக்கல் இருக்குது. ஸோ அந்த சென்சார் சிக்கலுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து மறு ஆய்வு செய்வதற்கான ஒரு தேதி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தேதியில் அந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் வந்து இன்னும் தள்ளி போடுறதுக்கு தானே முயற்சிகள் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி தான். ஸோ சென்சார் போர்டு யாருக்கு கீழே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது போக தாவேகா தரப்புல வேட்பாளர் நேர்காணல் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்த நாளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சிபிஐல இருந்து நீங்கள் ஆஜராகணும், டெல்லிக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ இதையுமே வந்து சமூக வலைதளத்தில் தாவேகா தொண்டர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி இது வந்து விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடி தான். சிபிஐ வழக்க வச்சு பிஜேபி வந்து கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியா பேசிட்டு இருக்கிறாங்க. இது போக இப்போ பவன் கல்யாண் மூலமா விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியாயிட்டு இருக்குது. ஸோ கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே அறிவித்த ஒரு கட்சியோட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கொள்கையெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு கண்டிப்பாக அவர் போய் கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்றது தான் வந்து நம்மளோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் அது வந்து
காலம் தான் கண்டிப்பாக பதில் சொல்லும். ஸோ இந்த முயற்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 6 கட்சிகள் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த 6 கட்சிகளுடைய பலமும் கூட பத்தாம இப்போ வந்து தாவேகாவையும் வந்து அந்த கூட்டணியில் இணைக்கலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு பரவலாகவே வந்து தெரியும். என்டிஏ கூட்டணி, அப்புறமா திமுக தலைமையிலான கூட்டணி, அப்புறமா என்டிகே தனியாக இருக்கிறாங்க, தாவேகாவும் தனியாக இருக்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எப்போவுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எல்லா மேடைகள்லையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று தாவேகாவுக்கும் இன்னொன்று திமுகவுக்கும் அப்படின்றது சொல்லுவார். ஒருவேளை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சொன்னது நடக்காது. மாறாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் வந்து போட்டி அப்படின்றது, அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து நிறுவப்படும். ஒருவேளை அவர் இணையலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவரால் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றத பின்வரும் காலங்களில் நிறைவேற்ற முடியும். ஸோ மக்களாகிய நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் 2 கட்சிக்கு தான் போட்டியாக இருக்குமா, இல்லை 4 முனை போட்டியாக இருக்குமா, இல்லை இதில் வந்து ஸ்டாலின் சார் சொன்னது வந்து நடக்குமா, இல்லை தாவேகா தலைவர் விஜய் சார் அவர்கள் சொன்னது நடக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போக ஸ்டாலின் சார் அவர்கள் ஒரு 7 இலக்குகளை வந்து நிர்ணயித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான கருத்துகளும் வரவேற்கப்படுது. இதே மாதிரியான அரசியல் பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.